have all my technical leaders more than 45-50. Sorry, don't take me wrong, I'm telling you this. Right? So now just analyze after 50 years being a technical leaders, they are comfortably running RCM system. They are developing a lot of people. Today they have arranged a meeting to develop RCM organization and to develop themselves. Right? Yes. So money you can get anywhere, but don't work for money. Don't run for money. Just run how to create the wealth. And that wealth, this wealth creation is only possible with a system called RCM. Jai RCM. Jai RCM. So கைத்தட்டல வந்து புரியுது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு பட் இருந்தாலும் நான் ஒரு சொல்லிடுறேன் சரிங்களா. சோ சார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தோம். பணத்துக்கும் செல்வத்துக்கும் என்ன வித்தியாசம், வெல்த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தோம். என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்க சரிங்களா, நம்ம நேரத்தை போடுறோம், நம்ம ஒர்க் பண்றோம், எல்லாம் பண்றோம், நமக்கு என்ன கிடைக்கும், பணம் கிடைக்கும் சரிங்களா. இதே நீங்க வந்து ஒரு மாசம் நீங்க வந்து அந்த ஜாபுக்கு போல பணம் கிடைக்குமா, கிடைக்காது, இமிடியேட்டா ஸ்டாப் ஆயிடும் சரிங்களா. சரி, இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பிசினஸ் பண்ணிட்டு ஒரு மாசம் நீங்க பிசினஸ் பண்ணல, உங்க வீட்ல ஏதோ ஒரு காரணத்தால நீங்க பண்ணல, அப்ப உங்களுக்கு வருமானம் வருமா, வராது சரிங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்காக, நம்ம பணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த பிசினஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், அந்த பணமும் நின்றோம். இதுதான் வந்து வெளியே பணத்துக்காக ரன் பண்ணும்போது, பணத்துக்காக ஓடும்போது என்ன ஆகுது, இந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு சரிங்களா. சரி, இப்ப வெல்த்னா என்ன அப்படின்றது வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் ஒரு உதாரணமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரீம் நகர் அப்படின்ற ஒரு ஊர்ல, அது தெலுங்கானால இருக்கான், அங்க இருக்கிற ஒரு நபர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் அந்த மீட்டிங்க்கு வரலையா. அப்ப சார் வந்து விசாரிக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வரல போட்டுருக்கு. வரலைன்னா இவரு போய் பார்த்துருக்காரு சார். அப்ப பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா அவருக்கு ஒரு பக்கவாதம் வந்து பெட்ல படுத்துருக்காரு. அப்ப கேட்டிருக்காரு ஏன் எப்படி ஆச்சு, எப்போ எவ்வளவு நாள் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு அப்படின்னாங்க. அப்ப 4 மாசம் ஆச்சுன்னா எப்படி உங்களுக்கு வருமானம் என்ன அப்படின்னா, சார் எனக்கு தான் பக்கவாதம் வந்திருக்கு, என் ஐடி வந்து லைவா தான் இருக்கு அப்படின்னு ஆர்சிஎம் ஐடி, ஆர்சிஎம் பிசினஸ்ல அவருடைய ஐடி லைவா இருந்திருக்கு, எனக்கு வருமானத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பக்கவாதம் வந்து படுத்திருந்தா கூட எனக்கு மாதம் வருமானம் வந்துட்டு இருக்கு ஆர்சிஎம்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம், அவருடைய போட்டோ கூட இப்ப காமிச்சாரு உங்களுக்கு. அவர் வந்து ஹூப்ளி கர்நாடகால இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் அவர் வந்து எங்கேயுமே நகர முடியாத ஒரு சூழ்நிலையில வீட்லயே வந்து இருந்திருக்காரு. அப்ப அவரும் கேட்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 மாசமா அவருக்கும் பணம் வந்து நிக்கல, ஆனா வீட்டுல இருக்காரு. இதே ஜாப்ல எங்க இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும், பணமும் ஸ்டாப் ஆயிருக்கும். வந்திருக்கு, அதுலயும் அவர் வீட்டுல இருந்த அந்த 3 மாசத்துல அவரு இன்கம் ஆர்சிஎம் இன்கம் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா அவர் இவ்வளவு நாள்ல அதிகமான வருமானத்தை அந்த மார்ச் மாசம் பாத்திருக்காரு. அவர் வீட்டுல உட்கார்ந்து இது வேற எங்க சாத்தியம், இது வேற எந்த தொழிலையும் சரி எந்த ஜாப்லயும் சரி இது சாத்தியமே இல்ல. அது சாத்தியமாகிற ஒரே இடம் எது அப்படின்னா ஆர்சிஎம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சார் வந்து அதுக்கான வழக்கம் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் பெரிய பாராட்டு.